எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை ஆல்பா பீப்பிள்ஸ் ஹேட் காம்பீட்டிங் வித் சிக்மா பீப்பிள்ஸ். ஆல்பா பீப்பிள் சொல்லப்படுற ஆல்பா மேல்ஸா இருக்கலாம், ஆல்பா ஃபீமேல்ஸா இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான, ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆண்களாவும், ஸ்ட்ரென்த்தான ஒரு பெண்களாவும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கேட்டகரியில ஆல்பா கேட்டகரியில வர பீப்பிள் வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, சொசைட்டில அவங்களுக்கு தேவையான ஒரு பொசிஷன வந்து அடைய ஈஸியா முடியும் அவங்கனால. அவங்களே அவங்கள வந்து எவால்வ் பண்ணிட்டு எந்த விஷயத்த வந்து அடையணும்னு நெனைக்கிறாங்களோ, அத ஈஸியா அடைஞ்சு காட்டுவாங்க. சுத்தி இருக்கிற பீப்பிளோட மைண்ட் செட்ல வந்து இவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பிம்பத்தையும் இவங்கனால கிரியேட் பண்ண முடியும். சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட டிமாண்ட் பண்ண முடியும். எனக்கு நீங்க ரெஸ்பெக்ட் குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆல்பா கேட்டகரில வர மென்னா இருக்கலாம், வுமனா இருக்கலாம். அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் நடக்க முடியாத விஷயத்த கூட அவங்களால நடத்தி காட்ட முடியும். அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு விஷயம் வந்து இது சாத்தியமே இல்ல நினைக்கிற பீப்பிள் கிட்ட கூட, இல்ல இது சாத்தியம் தான். எங்கனால அது முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த இறங்கி அந்த விஷயத்த வந்து செஞ்சு காட்டுறதுல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இல்லாத ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கவும் தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போச்சுன்னா இழுத்து தக்க வச்சுக்கவும் எனக்கு தெரியும்னு சொல்லப்படுற இந்த டயலாக் ஏத்தா மாரி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணி அதுல வின் பண்ணியும் காட்ட முடியும். ஆனா இது எல்லாமே வந்து வெளியில இருக்கிற பீப்பிள் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயத்த நினைச்சுட்டே இருப்பாங்க. சோசியல் ஸ்ட்ரக்சர் படி டாப்ல போற பீப்பிள் தான் இந்த ஆல்பா பீப்பிள். இந்த இடத்துல இந்த ஆல்பா கேட்டகரியில இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த பீப்பிள் வந்து சிக்மா கேட்டகரியில வர பீப்பிள பார்க்கும்போது காம்படிஷனே வந்து வெறுக்குறாங்க. காம்பீட் பண்ண வேணாம். நம்ம ஏன் இவங்க கிட்ட பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இவங்களுக்கே அதிகமா வருது. எல்லா இடத்துலயுமே நாங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லப்படுற காட்டுற இந்த ஆல்பா பீப்பிள் வந்து சிக்மா பீப்பிள் கிட்ட இருக்கிற காம்படிஷனையா வந்து அவாய்ட் பண்றாங்க. இந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வந்து நெறைய ஆர்க்கிடைப் பார்த்திருக்கோம். ஆல்பாவா இருக்கலாம், சிக்மாவா இருக்கலாம், ஒமேகா, சீட்டா, பீட்டா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் அதிகமா பார்த்தாலுமே கூட, நெறைய சைக்காலஜிக்கல் வீடியோஸா இருக்கலாம், செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் வீடியோவா இருக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸும் நம்ம சேனல் அதிகமா பார்த்தாலுமே கூட இந்த சிக்மா கேட்டகரியில வர இருக்க பீப்பிள வந்து ரொம்ப அதிகமா பார்த்திருக்கோம். ஆல்பா ஓரளவு அதிகமா நெறைய வீடியோஸ் பார்த்திருப்போம் நம்ம சேனல்ல. ஏன்பா நீ இந்த சிக்மா, ஆல்பா அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேட்டகரியில இருக்க பீப்பிள மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ற அப்படின்ற மாரி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த 2 கேட்டகரி ஆல்பா கேட்டகரியில இருக்கிற பீப்பிளா இருக்கலாம், சிக்மா கேட்டகரியில இருக்கிற பீப்பிளா இருக்கலாம். இவங்களோட சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு நீங்க கூட்டு போய் விட்டாலுமே கூட சரி, எந்த ஃபீல்ட்ல இருந்தாலுமே கூட சரி, எல்லா இடத்துலயுமே வந்து ஒருத்தவங்க பெரிய ஆள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு பெரிய ஆள், ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரேஞ்சுல ஒரு பீப்பிள் இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், ஆ எந்த ஒரு ஃபீல்டாவும் இருக்கலாம். ஐடியா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற பீப்பிளா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம். எந்த ஃபீல்ட் எடுத்தாலுமே அதுல ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க. ஆனா இந்த மாரி இருக்கிற பீப்பிள், ஆல்பா அ குவாலிட்டில இருக்கிற பீப்பிளும், சிக்மா குவாலிட்டில இருக்கிற பீப்பிளும் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டகரி அந்த பெரிய லெவல்ல இருக்கிற கேட்டகரி இருக்கிற பீப்பிளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாலும், அவங்கள தான் பிரையாரிடைஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா யோசிப்பாங்க. அவங்க தான் அவங்க எல்லாமே அப்படின்னு சொல்லப்படுற தாட் அதிகமா இருக்கிறதுனால, அவங்கள அவங்க அதிகமா நம்புவாங்க. இத பேஸ் பண்ணி தான் இந்த மாரி கேட்டகரில இருக்கிற பீப்பிள், இந்த மாரி தாட்ல இருக்கிற பீப்பிள் வந்து ரொம்ப பெரிய பொசிஷன்ஸ்லயும், பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ற பீப்பிளாவும் இருக்கிறதுனால இவங்கள ஃபோக்கஸ் பண்றோம். இதுல இப்ப இந்த ஆல்பா பீப்பிள் வந்து ஏன் சிக்மா பீப்பிளோட காம்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா ஆல்பா பீப்பிள் வந்து அதிகமான ஒரு ரெஸ்பெக்ட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய செயல்கள் மூலியமாவும், அவங்களுடைய அச்சீவ்மென்ட்ஸ் மூலியமாவும் வெளியில இருக்க பீப்பிள் கிட்ட வந்து இந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது படிப்படியா ஏறி போயிருப்பாங்க. இது மூலியமா நீங்க எங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். நாங்க இதெல்லாம் பண்றோம்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுவாங்க. ஆனா சிக்மா பீப்பிள் அப்படின்னு சொல்லப்பட்ட கேட்டகரில வர பீப்பிள் வந்து அதே மாரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருந்தாலுமே, இந்த அளவு வந்து யோசிச்சாலுமே, சோசியல் ஸ்ட்ரக்சர்லருந்து வெளியில வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீப்பிளா அவங்க இருந்துட்டு இருப்பாங்க என்னைக்குமே. இந்த ஒரு ப்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்க பீப்பிள் கிட்ட ரெஸ்பெக்ட்ட டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போதே ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் வந்து சுத்தி இருக்க பீப்பிளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுரும். இப்போ இது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சூப்பரா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நண்பன் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம பார்த்திருப்போம். அந்த நண்பன் அப்படின்னு சொல்லப்படுற மூவில 2 கேரக்டர் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்கும். ஒண்ணு பஞ்சவன் பாரிவேந்தன் சொல்லப்படுற ஹீரோ கேரக்டர். இன்னொன்னு வந்து சைலன்சர் ஸ்ரீவத்சன் சொல்லப்படுற கொஞ்சம் ஃபன்னியா வர ஒரு வில்லனிசம் சொல்லப்படுற ஒரு கேரக்டர். பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர்ல வந்து விஜய் சார் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸ்ரீவத்சன் சைலன்சர் அப்படின்னு சொல்லப்படுற ரோல்ல வந்து சத்யன் சார் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த சத்யன் ரோல தான் நான் ஆல்ஃபா அப்படின்ற மாரி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரோல ரொம்ப ஃபன்னியா காமிச்சிருப்பாங்க. அதோட பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆல்ஃபா பீப்பிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி லாங்குவேஜ்ல இருப்பாங்க. பட் இந்த சைலன்ஸ்ன்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து அதோடைய குவாலிட்டி அந்த கேரக்டர் திங்கிங்க பத்தி நான் சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாப்பரா இருக்கணும். நல்லா படிக்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். விருமாண்டி சந்தனம் சொல்லப்படுற வைரஸா இருக்கிற அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். நான் தான் பெரிய ஆள் சொல்லப்படுற எண்ணத்துல வந்து அத காமிச்சுக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இந்த சைலன்ஸுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஆப்போசிட்ல இருக்கிற பஞ்சவன் பாரிவேந்தன் சொல்லப்படுற விஜய் சார் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
கேர்லெஸ்ஸா இருப்பாரு. யாருக்குமே பயப்பட மாட்டாரு. அவர் மனசுல பட்டத பேசிட்டு போவாரு. பார்த்தா படிக்கிற மாரியே தெரியாது. அந்த டாப்ல இருக்கிற அந்த விருமாண்டி சந்திரன் சொல்லப்படுற அந்த ஹெட் மாஸ்டரோட ரிலேஷன்ஷிப்ப நல்லா வச்சுக்கணுன்ற ஆசை இருக்காது. ஆனா அவர் தான் டாப்பரா இருப்பாரு. இவரும் டாப்பரா இருந்திருப்பாரு. இவரும் டாப்ல வந்திருப்பாரு. ஆனா செகண்டா வந்தாலுமே கூட அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இந்த சைலன்சர் கிட்ட இருக்கும். ஆனா இந்த பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் வந்து இத ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இதுதான் வந்து பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் நான் சிக்மான்னு சொல்லுவேன். சைலன்ஸா இருக்கிற இந்த ரோல வந்து ஆல்பான்னு சொல்லுவேன். ஈவன் தோ பாடி லாங்குவேஜ் செட் ஆகலனா கூட. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ஃபால இருக்கிற பீப்பிள் சிக்மா பீப்பிள பார்க்கும்போது கொஞ்சம் ஹேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னப்பா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிப்படியா இவ்வளோ தூரம் அடையறோம். இவங்க எஃபர்ட்டே எடுக்காம இத்தனை விஷயங்கள எடுத்துக்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் வந்து திங்க் பண்ணி இந்த காம்படிஷனே வேணாம்னு நினைப்பாங்க. அது எந்த மாரி இடங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்ஃபா பீப்பிள் சிக்மா பீப்பிள ஏன் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளீட் பண்ணாம அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் மேக் ஆல்ஃபா பீப்பிள் டு ஃபீல் சைல்டிஷ் ஃபார் த டாமினன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஆல்ஃபா பீப்புளுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்களுடைய நடை, உடை, பாவனை, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய ஹேண்ட் ஷேக்கு, அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷனை கொண்டு போற விதம், கான்வர்சேஷன் பேசும்போது அந்த கான்வர்சேஷன் மூலியமா பேசுறவங்களை கண்ட்ரோல் பண்ற விதம், ரெஸ்பெக்டை டிமாண்ட் பண்ற விதம், இத்தனை விஷயத்த வந்து பல வருடங்களா கத்துக்கிட்டு அவங்களே வந்து டெவலப் பண்ணிட்டு வேற லெவல்ல வந்திருப்பாங்க. அதனால தான் நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிற பீப்புள் எல்லாம் நான் ஆல்ஃபான்னு நான் மென்ஷன் பண்ணேன். இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் டாமினேட் பண்ணி இத்தனை விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல வந்து யாராவது ஒரு விஷயம் ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. யாருக்கா ஹெல்ப் தேவைன்னா வாலண்டரா அவங்க பிச்சினாகி அந்த ஹெல்ப் அவங்க பண்றதா இருக்கலாம். அது மூலியமா அவங்க டாமினன்ஸ காட்டுறதா இருக்கலாம். ஆல்பாஸ் வந்து வேற லெவல்ல அதுக்கு அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் எடுத்துட்டே இருப்பாங்க. இதுவே அந்த இடத்துல சிக்மா பீப்பிள் இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில வர பீப்பிள் இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். அவங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் அப்பியர் ஆயிருப்பாங்க அவ்வளவுதான். அந்த அப்பியரன்ஸ் மூலியமே நெறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். யார்கிட்டயுமே அதிகமா டிபெண்ட் ஆயிருக்க மாட்டாங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் ரெபெலியனா, இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற இந்த ஒரு நேச்சர் வந்து, அவங்களோட வொர்க்க முடிஞ்சளவு அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கிறதுனால, ஆல்ஃபா பீப்பிள் இருக்கிற இடத்துல வந்து இவங்களுடைய பிரசன்ஸ் வந்து ஆல்ஃபா பீப்பிள சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா பொதுவா ஆல்ஃபா கேட்டகரியில இருக்கிற பீப்பிள் எப்பவுமே வெளியில இருக்கிற பீப்பிள் நம்மள எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்க, என்ன மாரி நம்மள பார்க்குறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய சக்சஸ் இருக்குன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் யார் என்ன பார்த்தா என்ன, யார் என்ன யோசிச்சா என்ன, நாம நம்ம வாழ்க்கைய வாழ்றோம், என்ஜாய் பண்றோம், நமக்கு புடிச்ச விஷயத்த செய்றோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதுனால, ஆல்ஃபா பீப்பிள் இருக்கிற இடத்துல சிக்மா பீப்பிள் இருக்கும்போது, சிக்மா பீப்பிள் ஆல்ஃபா பீப்பிள சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க. அவங்களால இவங்கள டாமினேட் பண்ண முடியாது. இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஆல்ஃபா வியூல இருக்கும்போது ஏதாவது பேசினா கூட ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இருக்கிற ஒரு பெர்சன்கிட்ட போய் நம்ம காட்டு கத்து கத்துனா, அந்த ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இருக்க பெர்சன் காதுல விழாது. அவன் கேட்கிற பாட்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்குன்ற மாரி, ஆல்ஃபா பீப்பிள்னால அவங்களோட டாமினன்ஸ சிக்மா பீப்பிள் மேல செலுத்த முடியாததுனால, சிக்மா பீப்பிள் இவங்கள வந்து கொஞ்சம் சைல்டிஷா ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது வந்து வாலண்டரா பண்றது கிடையாது. சிக்மா பீப்பிளோட நேச்சரே வந்து பிரசன்ஸ குடுத்து அது மூலியமா ரெஸ்பெக்ட்ட கெயின் பண்றது தானே தவிர்த்து, டாமினன்ஸ் பண்ணி எந்த ரெஸ்பெக்ட்டையும் கெயின் பண்ண மாட்டாங்க. டாமினன்ஸ் பண்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட்டும் இவங்க கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா போவாதுன்றது தான் உண்மையான விஷயம். 2வது விஷயம் ஆல்ஃபா பீப்பிள் எதனால சிக்மா பீப்பிளோட காம்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் அவாய்ட் வாக் அவே ஃப்ரம் கான்ஃப்ளிக்ட்ஸ் பட் ஆல்ஃபா பீப்பிள் நெவர் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நார்மலா பேசிட்டே இருப்போம். ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் தப்பா போகும். இல்ல ஏதோ ஒரு விஷயம் கருத்து வேறுபாடு நம்மளுக்குள்ள வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிக்மா கேட்டகரில இருக்கிற பீப்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வாக் அவே பண்ணி போயிடுவாங்க. வாக் அவே வேணாம் சண்டே சண்டே ஆகுதா, ஆர்குமென்ட் ஆக போதா, சரி நெவர் நம்மளோட வேலைய பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான பீப்பிள் நான் சொல்வேன். இந்த செல்ஃபிஷ்னஸ் அவங்க எங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி செல்ஃபிஷா இருக்கிறது தப்பு இல்ல. அத எங்க வச்சிருக்கோன்றது தான் மேட்டர். சிக்மா பீப்பிள் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுடைய டைம், அவங்களுடைய அட்டென்ஷன் எதுக்கு குடுக்குறாங்களோ, அத ரொம்ப கவனமா குடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே குடுத்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வேஸ்ட் ஆயிடும்ன்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஆல்ஃபா கேட்டகரில வர பீப்பிள் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்பவுமே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உண்மையிலேயே ஸ்ட்ரென்த்தான பீப்பிள் தான். அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் இப்போ நார்மலா ஒரு சண்டை போகுது. நார்மலா ஒரு கான்வர்சேஷன் போகுது. அது ஆர்குமென்ட்டா மாறுதுன்னா, அத ஆர்குமென்ட்டா மாத்துவாங்க. அத ஆர்குமென்ட்டா மாத்தி அவங்க சொல்ற பாயிண்ட்ட வந்து ஜெயிச்சு காட்டணும். எங்களுக்கு இந்த நாலேட்ஜ்லாம் தெரியுது. நாங்க இத்தன விஷயம் பண்ணியிருக்கோம்னு சொல்லப்படுற இத வந்து பேசி காமிச்சு ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். வெறியும் கூட இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு விஷயம் நம்ம தோக்குற மாரி போறோம்னா, அது பெரிய அவமானமாவும்,
பெரிய லெவல்ல நம்மள பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிற ஒரு கேட்டகரியில இருக்கிறதுனால, ஆல்ஃபா பீப்பிள் வந்து சின்ன ஒரு நார்மல் கான்வர்சேஷன் ஆர்குமென்ட்டா மாறும்போது, அதில ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லப்படுற அந்த ஆசை அதிகமா இருக்கும். இந்த இடத்துல சிக்மா பீப்பிள் கூட பேச ஆரம்பிச்சோம்னா, சிக்மா பீப்பிள் வந்து வாக் அவே பண்ணி போறதுனால, ஆல்ஃபா பீப்பிள் பார்த்துட்டு, என்ன இவங்க வந்து நம்ம கண்டுக்கவே மாட்றாங்க, வாக் அவே பண்ணி போறாங்க, கான்ஃப்ளிக்ட்ட வந்து அவாய்ட் பண்றாங்க. நம்ம யாரும் இவங்ககிட்ட காட்டவே முடியலையேன்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா பொதுவா வந்து இப்போ சண்டை அப்படி சொல்லப்படுற விஷயம் வந்து அதிகரிக்கிறதுக்கான காரணமே வந்து நீயா நானா அப்படின்னு சொல்லப்படுற போட்டி தான். ஆனா உண்மையான ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா இருக்கும். ஹெல்தியான ஒரு போட்டி, ஹெல்தியான ஒரு சண்டைனா, அதுல கூட சிக்மா பீப்பிள் வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ மட்டும் தான் எடுத்து வைப்பாங்களே தவிர்த்து, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள கன்வின்ஸ் பண்ணணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஆல்ஃபா பீப்பிளுக்கு வந்து கன்வின்ஸ் பண்றதோட மட்டும் இல்லாம, நாங்க தான் கரெக்ட்ன்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட்ட ப்ரூவ் பண்ணி காட்டணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால, சிக்மா பீப்பிள் கிட்ட ஆல்ஃபா பீப்பிள்னால கான்ஃப்ளிக்ட்ஸ் மூலியமா வின் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் நெவர் ஸ்டக் இன் ஈகோ ட்ரிப்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஈகோ ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு பெரிய டாக்டிக்ஸ் ஆல்ஃபா பீப்பிள் கிட்ட. ஏன்னா ஆல்ஃபா பீப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பீப்பிளா இருக்கணும். நாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், நாங்க தான் பெரிய ஆளு. இந்த லெவல்ல தான் நாங்க எங்கள மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லப்படுற ஆசை அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கிறதுனால, சில நேரத்துல சில பேர் வந்து அவங்க ஜெயிச்சு அந்த வெற்றிய வந்து பெரிய ஆளா காட்டிப்பாங்க. சில பேர் மத்தவங்களோட தோல்வி மூலியமா நம்மள பெரிய ஆளா காட்டணும்னு நினைப்பாங்க. மத்தவங்க ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா, அந்த தப்ப வந்து சுட்டி காட்டுறதா இருக்கலாம். அதையே வந்து பெருசா பேசுறதா இருக்கலாம். அவங்கள வீக் பண்ணி, நம்மள பெரிய ஆளா காமிச்சுக்கணும்னு சொல்லப்பட்ட எண்ணம் இருக்கும். இது சில டைம்ல ஆல்பாஸ் யூஸ் பண்ற ஒரு டாக்டிக்ஸா இருந்துட்டு இருக்கும். இந்த தூண்டில்னு சொல்லுவாங்கல்ல, மீன தூண்டில் போட்டு பிடிக்கிற மாரி, ஒரு இடத்துல வந்து அவங்களோட தூண்டில செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது யாராவது மாட்றாங்களா? சுத்தி இருக்க பீப்பிள் அத தப்பு பண்றாங்களா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்கள நம்ம வந்து வீக்கா காமிச்சுக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா, நமக்கு தெரியும்னு சொல்லப்படுற விஷயம் கொஞ்சமாவது சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே சமயத்துல நம்ம எந்த இடத்துலயுமே வந்து மேக்ஸிமம் நம்ம ரொம்ப டவுனான பெர்சனா மாறக்கூடாதுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த ஈகோ ட்ரிப்ஸ பயன்படுத்தி இந்த ஸ்மால் இன்சல்ட்டா இருக்கலாம், இல்ல அவங்க பண்ற தப்ப பெருசா ஊதி பெருசாக்குறதா இருக்கலாம். இதெல்லாம் டாக்டிக்ஸா பயன்படுத்தி ஈகோ ட்ரிப்ப காமிச்சு, அவங்களுடைய டாமினன்ஸ வந்து நிறைவேத்தணும்னு ஆசைப்படுற பீப்பிள் ஆல்ஃபாஸ் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ட்ரிப்லலாம் வந்து சிக்மா பீப்பிள் மாட்ட மாட்டாங்க. சிக்மா பீப்பிள்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ரூல் அவங்க புக்ல எப்பவுமே இருக்கும். தப்பு பண்ணாத மனிதர்களே கிடையாது. தப்பு பண்ணாதவங்க மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து மத்தவங்க பண்ற தப்பையும் வந்து அவங்க பெருசா கேர் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல அத சுட்டி காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற தப்பையும் கூட லேர்ன் பண்ணிப்பாங்களே தவிர்த்து பெருசா மைண்ட்ல போட்டு குழப்பிக்கவே மாட்டாங்க. எஸ் நம்ம பண்ணிட்டோம் தப்பு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. வேற அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க பீப்பிள்னால ஆல்ஃபா பீப்பிள் செட் பண்ணி வச்சிருக்க தூண்டிலயும் மாட்ட மாட்டாங்க. அந்த ஈகோ ட்ரிப்ஸ்லயும் மாட்டிக்காததுனால, இந்த ஈகோ ட்ரிப்ஸ் கேமும் வந்து சிக்மா பீப்பிள்ட்ட எதுவும் பண்ண முடியாது. இந்த காம்படிஷன்லயுமே வந்து ஆல்ஃபா பீப்பிள் வந்து எப்பவுமே யோசனையிலே இருப்பாங்க. எதனால இவங்கள வந்து நம்மளால வந்து ஈகோ ட்ரிப்ல வந்து டவுன் பண்ணவே முடியல. ரியாக்ட் பண்ணவே மாட்றாங்கன்னு சொல்லப்படுற எண்ணம் இருக்கிறதுனால, ஆல்ஃபா பீப்பிள் எங்கேயுமே வந்து காம்படிஷன் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் ரியாக்ஷன்ஸ் ஆர் அன்பிரெடிக்டபிள். ஆல்ஃபா நெவர் அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா ஆல்ஃபா பீப்பிள பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற நூக் அண்ட் கார்னர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்லா அப்படின்னு சொல்லப்படுற மூவி, அஜித் சார் நடிச்ச மூவி நம்ம பார்த்திருப்போம். அதுல பில்லா வந்து இறந்து போயிடுவாரு. அப்போ வேலு அப்படின்னு சொல்லப்படுற அஜித் சார் வந்து பில்லாவ மாத்துறதுக்காக பிரபு சார் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவர பில்லாவ மாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு உள்ள நுழைஞ்ச உடனே, "இங்க பாரு வேலு இந்த இடத்துல வந்து எத்தன கதவுகள் இருக்குன்னு நீ பார்த்தியான்னு?" சொல்லும்போது, "அதுக்கு என்ன சார் எண்ணிட்டா போச்சு 1, 2ன்னு எண்ண ஆரம்பிப்பாரு." "ஏய் 12 கதவு இருக்கு, 7 ஜன்னல் இருக்குன்னு இருப்பாரு. என்ன சார் நான் வரதுக்கு முன்னாடி நீங்க எண்ணிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்ற மாரி இந்த அஜித் சார் கேட்கும்போது, அதுக்கு பிரபு என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுவே பில்லாவா இருந்தானா எத்தன செங்கல் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அந்த அளவு கவனிச்சிருப்பான். நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த கீன் நோட்டீஸ், கீன் ஃபோக்கஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் தான் ஆல்ஃபா பீப்பிளோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, அவங்களுடைய அந்த பிரெயின் வந்து சிசிடிவி கேமரா மாரி ஒர்க் ஆயிருக்கும். யார் எப்படி இருக்காங்க? என்ன இடம்? என்ன மாரி விஷயம் போகுது? இங்க இருக்கிற பீப்பிளோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எந்த பட்டன தட்டுனா எவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? யார் எங்க அடிக்கணும்? யார் எங்க வீக் பண்ணணும்னு சொல்லப்படுற அந்த கிளியர் கைடே வச்சிருப்பாங்க. இவங்கள ஏமாத்த முடியாது. ஸோ இது மூலியமா என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அடுத்த பீப்பிள வந்து டவுன் பண்ணணும்னா, இவங்க இந்த மாரி பேசினா டவுன் ஆயிடுவாங்க. இந்த மாரி பேசினா இவங்ககிட்ட வேலை நடக்கும்னு சொல்லப்படுற இந்த கைட வச்சிருப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள் இருக்கிற இடத்துல அவங்களோட ரியாக்ஷன்ஸ யாராலயுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்க ஹேப்பியா இருக்காங்களா? சோகமா இருக்காங்களா? வலியில இருக்காங்களா? வேதனையில இருக்காங்களா? எதுவுமே பிரெடிக்ட் பண்ண முடியாததுனால, இந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து ஆல்ஃபா பீப்பிள், சிக்மா பீப்பிள வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. இந்த இடத்துலயுமே காம்படிஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல வந்து ஆல்ஃபா பீப்பிள்னால ஃபோக்கஸ் பண்ணி சிக்மா பீப்பிள ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் எக்ஸ்போஸஸ் த இன்செக்யூரிட்டீஸ் ஆஃப் ஆல்ஃபா பீப்பிள் பை ஸ்டாண்டிங் காம் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த பின்னாடி வந்து பிரளயமே போயிட்டு இருக்கும்.
ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தாலுமே கூட, வெளியில வந்து ஒரு காமான ஒரு போஸ்டர், காமான ஒரு விஷயமா உட்காந்து நம்ம நோட் பண்றது அப்படின்னு சொல்லப்படுறது, கேட்க கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோ பெரிய ப்ரெஷரான சிச்சுவேஷன் போனாலும், நீங்க ஆல்ஃபா கேட்டகரில இருக்கிற பீப்பிளா இருந்தாலுமே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு சொன்னாலுமே, அந்த கான்ஃபிடென்ட்டான ஸ்ட்ரக்சர் வந்து வெளிப்புற தோற்றத்துல உருவாக்கி வச்சிருந்தாலுமே, அவங்களுமே சில இடங்கள்ல ப்ரெஷர்ல வந்து டென்ஷன் ஆகி கத்துறதா இருக்கலாம். இல்ல கொஞ்சம் அவங்கள மீறி அவங்களுடைய எமோஷன்ஸ் வெளிய வரதா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும், இந்த இடத்துல காமா ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அது எவ்வளோ பெரிய பிரஷரான சிச்சுவேஷன் இருந்தாலுமே கூட சரி, அந்த காம்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, இதுல வந்து சிக்மா பீப்பிள் அடிச்சுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா ஆல்ஃபா பீப்பிள பொறுத்தவரைக்கும் சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா பிரஷர ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இவங்ககிட்ட அந்த அளவு இருக்காது. ஸோ இந்த ஒரு காரணத்தால வந்து காம்படிஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நடந்தாலுமே, இல்ல ஒரு இடத்துல மாட்னாலுமே, சிக்மா, ஆல்ஃபா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மாவோட இன்செக்யூரிட்டீஸ். ஏன்னா இப்போ இவ்ளோ சூப்பரா பேசுனாங்க, ஸ்ட்ரென்த்தா பேசுனாங்கன்னா, சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியலன்ற ஒரு கட்டத்துல, பேசாம காமா, கான்ஃபிடென்ட்டா இருக்கிற பெர்சனால தான் ஒரு சிச்சுவேஷன் தப்பா போகும்போது ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுட்டே இருப்பாங்க சிக்மா பீப்பிள். ஸோ இந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஆல்ஃபாவோட இன்செக்யூரிட்டீஸ எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் இல்லாம, வாலண்டரா பண்ணலனா கூட சிக்மாவோட காம்படிஷன் கேம்ல சிக்மா தான் வின் பண்ணும் அப்படின்றத உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆல்ஃபா ரூல்ஸ் த கேம், சிக்மா சேஞ்சஸ் த ரூல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த கேம் அப்படி சொல்லப்படுறது நம்ம லைஃப் கேம தான் நான் சொல்றேன். பொதுவா சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹைரார்க்கில இருக்கிற பீப்பிளுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பயங்கரமா குடுத்தாகணும். பொசிஷன் பின்னாடி நீங்க ஓடி ஆகணும். உங்களுடைய ரெப்புடேஷன நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டா மட்டும் தான் உங்களுக்கு மார்க்கெட்ல வேல்யூ. ஸ்டேட்டஸ் பின்னாடி நீங்க தொரத்தி உங்களோட ஸ்டேட்டஸ உயர்த்திக்கணும்னு சொல்லப்படுற இந்த பிரஷர்ல எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்க. ஐ மீன் இது எல்லாமே நல்ல விஷயம். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாமே ஓகே. ஆனா இத மைண்ட்ல ஒரு பிரஷரா வச்சுட்டு இத பண்ணா தான் இங்க நம்ம வந்து சர்வைவே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாம நம்ம லைஃப் வந்து இழந்துட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா பீப்பிள் அத ஹோல்ட் பண்ணி ஓடுறது மட்டும் இல்லாம ஜெயிச்சும் காட்டுவாங்க. எந்தெந்த இடத்துல எந்த மாரிலாம் அச்சீவ் பண்ணணுமோ அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள் இந்த ரூல அப்படியே சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய லைஃப்ப வந்து வாழ்வாங்க. ஆனா அந்த லைஃப் வாழ்ற விஷயமே இது எல்லாமே அவங்க பின்னாடி வரா மாரி பண்ணிடுவாங்க. முதல்ல நீ உன் லைஃப் வாழ்ப்பா. உனக்கு ஏத்த மாரி உனக்கு புடிச்ச விஷயத்த வந்து ஹேப்பியா பண்ணிட்டே இரு. உனக்கு வரதெல்லாம் வரும்ன்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட் அவங்க அதிகமா நம்புறதுனால, அவங்களுக்கே தெரியாம நெறைய நல்ல விஷயங்கள், அவங்க எதிர்பார்க்காத அந்த டாப் பிரையாரிட்டி எல்லாம் இவங்கள தேடி வர்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ரூல்ஸ ஃபாலோ பண்ற ஆல்ஃபா பீப்பிள ரூல்ஸ சேஞ்ச் பண்ணி ரூல்ஸுக்கு வெளிய விளையாடுற சிக்மா பீப்பிள் என்னைக்குமே வந்து ஜெயிச்சுருவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கேம்லயே இல்லன்னு நெனைப்பாங்க. அந்த ஒரு தாட்டும், அந்த பிரஷர்லெஸ்ஸான திங்கிங்கும் வந்து இவங்கள வந்து காம்படிஷன் எப்பயுமே வந்து வேற லெவல்ல ஒரு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் ஆவும், அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆவும் மாத்தும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, காம்படிஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், போட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சின்ன வயசுலேருந்தே நம்ம வாழ்க்கையில கலந்த ஒரு விஷயம். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல, காலேஜ், நம்ம ஒர்க் பிளேஸ்ல, ஃபேமிலில எல்லா இடத்துலயுமே வந்து நீயா, நானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காம்படிஷன். இல்ல நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லப்படுற அந்த ஸ்டேட்டஸ் காம்படிஷன். எல்லாமே இருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பொதுவா காம்படிஷன் நல்லது. ஹெல்தியா இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா நம்ம காம்படிஷன் ஒரு விஷயம் இருந்தா இருந்தா மட்டும் தான், நம்மளோட பொட்டன்ஷியல் வெளிய வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னும் நம்ம அடுத்தவங்களோட அதிகமா உயர்த்தி காட்டணும். அது பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், நம்ம ஸ்டேட்டஸா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து சிக்மா கேட்டகரில வர பீப்பிள பொறுத்தவரைக்கும் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நமக்கு காம்படிஷனா இருக்கோமோ, நம்ம நேத்து எப்படி இருந்தோம், அத விட இன்னைக்கு எப்படி இருக்கோம், நாளைக்கு இத விட நம்ம இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம்னு யோசிச்சா மட்டும் தான் வெளியில இருக்கிற காம்படிஷன் நம்மள எந்த விதத்திலயுமே பாதிக்காது. வெளியில நம்ம காம்பீட் பண்ணுனா கூட நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ யோசிக்கிற பீப்பிளா இருக்கிறதுனால, ஆல்பா கேட்டகரில வேற எந்த கேட்டகரியா வந்தாலுமே கூட சரி, சிக்மாவுடைய அந்த செல்ஃப் சஃபிஷியன்சியும், இண்டிபெண்டன்ஸையும், காம்படிஷனையும் யாராலுமே நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உண்மையான விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.